ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான சுவையான பீஃப் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பா அரிசியோ இல்லாமல் சாப்பாட்டு அரிசியில் எப்படி கல்யாண வீட்டு சுவையில் அதுவும் பீஃப் பிரியாணி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதிலே சூப்பராக ருசியாக சாப்பாட்டு அரிசியிலே செய்யலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். 350 கிராம் கறி பீஃப் எடுத்திருக்கேன். அதை குக்கரில் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு தண்ணி சேர்த்து 7 விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா 4 பல்லாரி அதை நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். 3 தக்காளி பொடியை நறுக்கிறது, மல்லி இலை, புதினா இலை, 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் தயிர், 1 உலக்கு அரிசி, அதுவும் சாப்பாட்டு அரிசி எடுத்து நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் சூடானதுக்கு பிறகு 50 மில்லி தேங்காய் எண்ணெய், 50 மில்லி நெய் சேர்த்துக்கோங்க. சூடானதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அதுவும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிய வேகணும். இந்த மாதிரி நல்லா மசிய வேகணும். அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி, புதினா இலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா கரைய வெந்தால் தான் இஞ்சி பூண்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கணும். அப்புறமா வேக வச்சிருக்கிற கறியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோடு சேர்ந்து கறி ஒன்று போல் வதங்கணும், நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறமா 1 கப் தயிர் அதையும் சேர்த்து ஒன்று போல் கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த கறியோடு சேர்ந்து மசாலாலாம் நல்லா வேகணும். அதனால் சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வேக விடுங்க. 15 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் தனியாக நல்லா மிதந்து வருது. இப்போ நல்ல ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. முக்கியமாக அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்புறமா கறி வெந்ததை வேக வச்ச தண்ணி, அப்புறம் அளவு தண்ணி எல்லாமே சேர்த்து ஊற்றிக்கோங்க. நான் 1 உலக்குக்கு 3.5 உலக்கு தண்ணி எடுத்திருக்கேன். சாப்பாட்டை சீக்கிறதுனால கொஞ்சம் நின்று வேகும், அதனால் 3.5 உலக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கு பிறகு இப்போ கழுவி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கோங்க. கீழே சிந்தாமல் அரிசியை நல்லா சேர்த்துக்கோங்க. கறியும் அரிசியும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க.
இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்து கூட தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் விட்டுக்கோங்க. பாருங்கள், கறியும் சோறும் ஒன்று போல் சமமாக இருக்குது. தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி நல்லா ஒன்று போல் சமமாக இருக்குது. இந்த சமயத்தில் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி சமமாக்கிக்கோங்க. இப்போ மூடி போட்டு தம் வச்சுக்கோங்க. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தம்மு போடணும். சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து தம் போட்டதுக்கு பிறகு பாருங்கள், சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி. நல்ல வாசனையோட சூப்பராக இருக்குது. நல்ல வாசனை வருது. பீஃப் பிரியாணி யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. புதுசாக யார் என்னுடைய சேனல் பார்த்தாலும் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.